ஊழியக்காரனுக்குள்ள அநேக மக்களுக்குள்ள அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்கூடிய மைண்ட் செட் இல்லை. காரணம் என்னவென்றால் கர்த்தர் நடத்துகிறாருங்கிற எண்ணமே இல்லை. அதான் பிரச்சனை. கர்த்தர் தேவையில்லை சந்திப்பார், கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற அந்த சிம்டம்ஸே இல்லை லைஃப்ல. அதான் பிரச்சனை. அப்ப இங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னா 10 முறை பரிச்சை பார்த்தார்கள். ஆமா, இச்சித்தார்கள் தேவைகளை. ஆமா, எது தேவையோ அதை கேட்க எதையே கேட்டுக்கிட்டு இருந்தான், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான். தாகத்துல யாரும் சாக விடல. ஆமா, வாதில செத்து போனான். யாரும் தாகத்திலேயோ பட்னியில சாகல. ஆனா இவங்க சொன்னக்கூடிய காரியமெல்லாம் தாகத்திலே செத்து போய் விடுவோமோ, அல்லது பசி பட்டினிலே செத்து போய் விடுவோமோ, இதைத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனா கர்த்தர் யாரையும் தாகத்திலே சாக விடவில்லை, வனாந்தரத்தை பட்டினி பசியிலே தாக விடவில்லை. ஆனா இவர்கள் தான் பசியிலேயே பட்டி செத்து போயிடும் பயந்துகிட்டே இருந்தான். ஆனா கர்த்தர் அப்படி நடத்தவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப 10 முறை பரிட்சை பார்த்தார்கள். கர்த்தருக்கு கர்த்தரை காண்டாக்கிட்டாங்க, அவரை கோபப்படுத்திட்டாங்க. இப்ப கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, நடத்தி வந்த மோசையை பார்த்து, எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்த மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் வேறொரு தூதனை வேணா உனக்கு முன்னாடி அனுப்புறேன், நீங்க வேணா போயிட்டு வாங்க, ஏன்னா நானே உங்களை காலி பண்ணிடுவேன் நினைக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது இவர் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே சமுத்திர இறக்கமாயிரும் சொல்லி இறக்கத்துக்காக ஜெபிக்கிறார். ஜெபித்த பிறகு உங்க சமூகம் என்னை நடத்தாவிட்டா நாங்க இந்த இடத்த விட்டு போகவே மாட்டோம்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அப்ப